நாம் தமிழர் கட்சி உணர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது துண்டறிக்கை விநியோகம் செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா, மக்களை தயவுசெய்து 100% சந்திங்க. சரிங்களா? வீட்டில் ஆள் இல்லைன்னுட்டு வந்துடாத. கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க, கண்டிப்பாக அலுவலகம் போகிறவங்க எல்லாம் வெளியில் வருவாங்க. அவங்கள சந்தித்து பேசுங்க. சந்தித்து பேசாமல் நீங்கள் அவங்க வாயில் புறத்துலையோ அவங்களோட வண்டிகள்லையோ துண்டறிக்கைகள் மட்டும் வச்சுட்டு வந்துடுறாங்க. துண்டு கண்டிப்பாக வைங்க வாயில்களில். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லாத அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, யாராவது ஒரு நபர் மட்டும் வீட்டில் இருப்பாங்க. சரிங்களா? மாற்று கருத்து ஒரு வீட்டில் 5 பேர் டிஃப்ரெண்ட் இதில் இருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் சந்திக்கணும். எல்லாத்தையும் நம்ம சந்திக்க முடியாது. 1, 2 சந்திக்கலாம். அதனால் வெளியில் அவங்க வண்டிகளே வச்சுட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வீட்டில் போய் 1, 2 சந்திங்க. நீங்கள் சந்தித்து பேசி நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, ஏன், எதனால் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்கு என்னென்ன போராட்டங்களை பண்ணியிருக்கிறோம், கட்சி செயற்பாட்டு என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ புதிய வரைவு திட்டத்தில் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறோம், அவசியம் என்ன, தண்ணி மாநாடு போட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது, உலக அரசியலை பற்றி பேசுகிறது, இந்த திமுக அதிமுக ஏன் அவங்கள விரட்டணும், அவங்கள எதுக்கு இருக்கக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் செய்யுங்க நீங்கள். சரிங்களா? அதே போல் ஆக்டர்ஸ்லாம் நம்பாதுங்க, அதெல்லாம் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? நாங்கள்லாம் பல்ஸ் பார்த்து பேசிட்டு வருவோம் நாங்கள் எல்லாம். சரிங்களா? தாராளமாக சொல்லிக்கலாம். அதனால் கண்டிப்பாக பேசி அவங்கள 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு வாங்க. கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை பற்றி, கட்சிகள் சார்ந்த கொள்கைகளை பற்றி சொல்லிட்டு வாங்க. எதுக்கு அவசியத்தை பற்றி உணர்த்துங்க அவங்களுக்கு. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி அப்படி வச்சுட்டு நீங்கள் நோட்டீஸ் அறிக்கைகளை துண்டறிக்கைகளை வச்சுட்டு வந்துடுறீங்க. அது எந்த பிரயோஜனப்படாது. 101 கட்சிகளாக மாறிடுவோம் நம்ம. அதனால் நம்ம நின்று அதே போல் கடைசி 2 நாளுக்கு முன்னாடி கூட ரொம்ப உக்கிரமாக செயல்படணும். நம்ம கட்சி எத்தனை போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு 10 புத்தகங்கள்லாம் போட்டு நமக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை காணிக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் அந்த போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நீக்கிட்டு இவ்வளோ இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கும் போது ஆத்மனை கொள்ளடிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறோம், கைதாகி இருக்கிறோம், நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். களத்தில் அதை திரைக்கு அடிக்கணும், நம்பாதுங்க. இந்த மாதிரிலாம் கேன்வாஸ் பண்ணி சொல்லிட்டு வாங்க. இப்படி சொன்னால் தான் வேலைக்கு ஆகும். சரிங்களா? நிறைய முன்னேற்பாடு செய்யணும். நிறைய பேர் பேப்பரை மட்டும் அந்த துண்டருக்கு வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி வைக்காதுங்க. கண்டிப்பாக மீட் பண்ணி அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க.